ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு வந்து ஒரு எதிர்பார்த்தத விட ஒரு பெரிய கேப் டவுன் ஓப்பனிங் கிடைச்சுச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 580 பாயிண்ட் வந்து கேப் டவுன் ஆச்சு. ஸோ நான் வந்து 24,175 பிரேக் பண்ண மாட்டான். அது கிட்ட தான் சப்போர்ட் எடுப்பான்னு எதிர்பார்த்தேன். அவன் என்னடான்னா 23,800ல தான் ஓப்பனே ஆயிருக்கான் இன்னைக்கு மார்னிங்கு. ஸோ ஒரு பெரிய பெரிய வந்து டவுன் இன்னைக்கு ஓப்பனிங்கே ஆனது. ஐடி செக்டார தவிர மத்த எல்லா செக்டாருமே வந்து இன்னைக்கு ஆக்சுவலா ஐடியுமே கேப் டவுன் தான். ஆனா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பாசிட்டிவா ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ, அதனால வந்து அவன் தப்பிச்சுட்டான். ஸோ, அ இப்போதைக்கு பார்க்கும்போது, நாளைக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் இல்ல நெகட்டிவ் ஓப்பனிங் தான் நடக்கும். கண்டிப்பா. ஏன்னா, ஒரு 400 பாயிண்ட் நெகட்டிவா தான் ட்ரேட் ஆயிட்டுருக்கு. ஸோ, ஓப்பனிங் வந்து ஃப்ளாட் ஆர் நெகட்டிவ்ல வந்து நடக்க சான்சஸ் இருக்கு. ஸோ, அப்படி ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு நாளைக்கு வந்து சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 23,818 800 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. ஸோ, ரெசிஸ்டன்ட் வந்து 24,175 ஓகேங்களா? இன்கேஸ் 24,800 அகைன் பிரேக் பண்ணுச்சுன்னா, ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து ஃப்ரீ ஃபால் இருக்கு. ஸோ, அது வந்து கொஞ்சம் டேஞ்சர் தான் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும். அதே மாரி பேங்க் நிஃப்டி, பேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா அந்த ட்ரெண்ட் லைன உடைக்க மாட்டான். அவனுக்குள்ள சப்போர்ட் எடுப்பான்னு நான் எதிர்பார்த்தேன். பட் வந்து அவன் வந்து ஒரு ஹியூஜ் கேப் டவுன். ஸோ அவனும் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஆக்சுவலி 55,293ல சூப்பரா சப்போர்ட் எடுத்துட்டு ரெக்கவரி ஆகி தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. பட் நாளைக்கு ஃப்ளாட்டாவோ, நெகட்டிவாவோ ஓப்பன் ஆச்சு அப்டின்னா, உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ட் அப்படின்றது 56,100 அத பிரேக் பண்ணுச்சு அப்டின்னா 56,300 சப்போர்ட் வந்து 55,300 ஸோ இதுதான் வந்து பேங்க் நிஃப்டி. ஐடி வந்து அந்த ஜோன்லயே தாங்க இருக்கான். அவன் அந்த இடத்த தக்க வைக்கிறான். இழுத்து புடிக்கிறான். அந்த 160 சொன்னோம்ல. ஸோ அத வந்து தக்க வைக்கிறான். இன்னைக்கு கேப் டவுன் ஆனாலும் ரெக்கவரி ஆயி தான் க்ளோசிங் வச்சிருக்கான் ஓரளவுக்கு. ஸோ அதனால அவன் வந்து ஓரளவுக்கு இழுத்து புடிச்சு தக்க வைக்கிறான். அ பெரிய லெவல்ல ஃபால் ஆக விடாம. ரிலையன்ஸ் வந்து அந்த ரெசிஸ்டன்ட்ட வந்து மறுபடியும் தொட்டுட்டாங்க. ஆக்சுவலி நான் என்ன நெனச்சேன்னா, இந்த இடத்த பிரேக் பண்ணி திரும்ப கீழ வருவான்னு பார்த்தேன். இப்ப 1424ல ஸ்ட்ராங்கா நிக்கிறான். ஸோ நாளைக்கு கேப் அப் ஆயி திரும்ப மொமெண்டம் பாசிட்டிவா ரன் ஆச்சு அப்டின்னா, ரிலையன்ஸ்‌க்கு நல்லது. ஸோ ரிலையன்ஸ்‌க்கு நல்லது அப்டிங்கும்போது, நிஃப்டிக்கும் ஓரளவுக்கு நல்லது தான். ஆனா HDFC பேங்க் HDFC பேங்க் வந்து அந்த 1034 சொன்னேன். இன்னைக்கு அதுக்கு கீழ தான் ஓப்பனே ஆச்சு. 28 அந்த ரேஞ்சுல. ஸோ அவனும் வந்து இன்னைக்கு 840ல தான் க்ளோசிங் வச்சிருக்கான். ஓகேங்களா? ஸோ இவனுக்கு வந்து அடுத்த சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 812. ஸோ இன்கேஸ் அவன் மறுபடியும் நாளைக்கு 834 பிரேக் பண்ணான் அப்படின்னா, 812 தான் அவனுக்கு வந்து சப்போர்ட் லெவல். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் நாளைக்கு ஓப்பனிங் வந்து ஒரு நெகட்டிவ் ஓப்பனிங் இல்லன்னா ஃப்ளாட் ஓப்பனிங் தான் கிடைக்கும். ஆட் கிடைச்சாலுமே உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ஒரு மாரி டேஞ்சர் தான். ஏன்னா, நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி டேட். பிரீமியம் எல்லாம் ரொம்ப ஹையா இருக்கு. ஸோ, அதனால பிரீமியத்த காலி பண்றதுக்குன்னே மார்னிங் செஷன் ஓட்டுவானுங்க. ஸோ, அதனால மார்னிங் செஷன் ட்ரேட் பண்றவங்க கொஞ்சம் பார்த்தே ட்ரேட் பண்ணிக்கோங்க. இந்த வார் சிட்யூவேஷன்னால. ஏன்னா, உங்களுக்கு ஓப்பனிங்கே வந்து பெருசா நடந்துர்றனால பிரீமியம் எல்லாம் ஓப்பனிங்ல நல்லா ஹையா இருக்கு. ஸோ, அதுக்கடுத்து மார்க்கெட்லயும் மூவ்மெண்ட் இருக்க மாட்டேங்குது. பிரீமியத்திலயும் மூவ்மெண்ட் இருக்க மாட்டேங்குது. ஆட்டோமேட்டிக்கா நீங்க மாட்டிக்கிறீங்க. ஓகேங்களா? நீங்க கரெக்ட்டான டெசிஷனே எடுத்தாலும் பிரீமியம் மூவ் ஆகாதனால லாஸ்ல தான் நம்ம உட்கார்ற மாரி இருக்கு. ஸோ, அதனால ஆப்ஷன் பையர்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்தே பண்ணிக்கோங்க. நாளைக்கு எக்ஸ்பைரி வேற. ஸோ, மார்னிங் செஷன் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு, ஆஃப்டர்நூன் செஷன்ல நல்லா இருந்துச்சு அப்டின்னா, ஏதாவது பிரேக் அவுட் கிடைச்சுச்சு அப்டின்னா, ஸ்ட்ராங்கா மூவ் பண்ணுங்க. மார்னிங் செஷன்ல நல்ல மூவ்மெண்ட் இருந்தா மட்டும் போங்க. சைட்வேஸ் இருந்தா தயவு செய்து உள்ள போயிறாதீங்க. ஓகேங்களா? ஓகே. நெறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்டென்ட் போடுற உங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்டின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.